வணக்கம். காளான இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணியோடு சேர்த்து வறுத்து பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடேறினோடனே பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு, கிராம்பு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பொரிய விடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்த கிரேவிக்கு வெங்காயம் நிறைய இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். இது சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துப்போம். இது கூடவே தக்காளி வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துப்போம். இதோட பச்சை பட்டாணி வந்து நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா அதை ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் 2 பாக்கெட் வந்து காளான் வந்து எடுத்திருக்கேன். 2 கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஸோ கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு காளான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அது தண்ணி விடுங்கிறதுனால நமக்கு சுருங்கிக்கும் அது. இப்போ பாருங்கள், காளான் வந்து நிறைய தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்க்குறேன். இதில் சோம்பு, ஜீரகம் சேர்த்து வந்து அரைச்சது. நீங்கள் தனியாக வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துங்க, வெறும் மல்லித்தூள்னா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். நமக்கு நிறைய தண்ணி வேண்டாம், ஏன்னா காளான் தண்ணி விடும். இப்போ மூடி வேக வச்சிடலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா உருளைக்கிழங்கு காளான் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.